வணக்கம் மக்களே, வெல்கம் டு குரல் கிரானிக்கல், where every குரல் has a story to tell. மார்கழி மாசம், இந்த வார்த்தையை கேட்டாலே சில்லுன்னு ஒரு ஃபீல் வரும். காலையில இருக்கிற குளிரும், வாசல்ல போடும் கலர்ஃபுல்லான கோலங்களும், கோயில்கள்ல கேட்கிற தெய்வீக இசையும் எல்லாமே சேர்ந்து மேஜிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த மார்கழி மாசத்தோட அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன, இந்த மாசத்தை எப்படி சரியா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம், இந்த மாசத்துல இருக்கிற அதிசக்தி வாய்ந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் பற்றி நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 30 டேஸ்ல உங்க லைஃபை வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அண்ட் உங்க லைஃபை நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க நிறைய லைஃப்ல அச்சீவ் பண்ண கண்டிப்பா இந்த மந்த் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன் மார்கழி மாசம் இவ்வளோ ஸ்பெஷல்? இந்த மாசத்துல பூமி சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். முக்கியமா காலையில 4:30 to 6 மணிக்குள்ள ஓசோன் லேயர் பூமிக்கு ரொம்ப கிட்ட வருமா. இதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கிடைக்கிற ஆக்சிஜன் வருஷம் முழுக்க கிடைக்கிறத விட பல மடங்கு சுத்தமானது, சக்தி வாய்ந்தது. அதிகாலையில எழுந்து அந்த சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு நிம்மதியை கொடுக்கும் மற்றும் இம்யூனிட்டியும் பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம எல்லாரும் பூலோகத்துல, அதாவது பூமியில இருக்கோம். நம்மளோட ஒரு வருஷம்ன்றது 365 நாளை குறிக்குது. ஆனா தேவலோகத்துல ஒரு வருஷம்ன்றது நம்மளோட வெறும் ஒரு நாள் மட்டும்தான். இதுல மார்கழி மாசம் அது அவங்க ஒரு நாள்ல வர பிரம்ம முகூர்த்தம், அதாவது தேவர்கள் கண் விழிக்கும் புனிதமான நேரம். இந்த மாசத்துல அதிகாலையில எழும்போதோ இல்ல கோயிலுக்கு போகிறப்ப நம்ம நார்மலா இல்ல, நேரடியா தேவர்களோட தொடர்பில் இருக்கும்னு நம்பப்படுது. இதனாலதான் இந்த 30 நாட்களும் செய்யும் சிறிய பூஜை, மந்திரம், விரதம், ஏன் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கூட பல மடங்கா பெருகி நேரடியா கடவுளை ரீச் ஆகுது. உங்க பிரார்த்தனைகள் இந்த மாசம் 100% ஃபாஸ்டா ரீச் ஆகுமா? ஏன் இந்த மாசம் ஏர்லி மார்னிங்ல கோலம் போடணும்னு அதிகமா சொல்லப்படுது? கோலம் எப்பவுமே தான் போடுறோம், ஆனா மார்கழியில கோலம் போடுறதுக்கு ஒரு சிறிய சீக்ரெட் இருக்கு. இந்த மாசத்துல விடியற் காலையில எழுந்து வீட்டு வாசல்ல தண்ணீர் தெளிச்சு கோலம் போடுறது அந்த வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் நெகட்டிவ் எனர்ஜிகள் அண்டாமல் தடுக்குதுன்னு நம்பப்படுது. இந்த மாசத்துல பனியின் காரணமா அசுத்தங்கள் அதிகமா பரவாமல் இருக்கவும், திருமகளான லக்ஷ்மி தேவியை வரவேற்கவுமே வாசல மெழுகி கோலமிடுறோம். முக்கியமா இந்த மாசத்துல பெண்களின் கையில் அள்ளும் அரிசி மாவு அவர்களுக்கு தனகர்ஷனம், அதாவது பணம் ஈர்க்கும் சக்தி மற்றும் மாங்கல்ய பலத்தை கொடுக்கும்னு ஒரு சக்தி வாய்ந்த சடங்காவும் பார்க்கப்படுது. ஆண்டாளும் மார்கழியும். இந்த மாசத்தை பத்தி பேசும்போது ஆண்டாளை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது. தன்னோட கனவுல வந்த கண்ணனை மணப்பதற்காக ஆண்டாள் பாடியதுதான் திருப்பாவை. ஒரு இளம் பெண் தன் ஆத்மாவை முழுவதுமா இறைவனிடம் சமர்ப்பித்த ஆத்ம சமர்ப்பணத்தின் உச்சகட்டம் தான் இந்த மாசம். மார்கழியில உச்சரிக்கப்படும் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களின் எழுத்துக்கள், உச்சரிப்புகள் மிக மிக சீரான ரிதமிக் ஓசையை கொண்டிருக்குமா. இந்த சீரான ஓசையை அதிகாலையில் திரும்ப திரும்ப கேட்கும் போது அது நம்முடைய மூளையின் அலைகளை, அதாவது பிரெயின் வேவ்ஸை சமநிலைப்படுத்துது. இது தியானம் செய்வதால் கிடைக்கும் ஆல்பா அலைகள் போன்ற அமைதியான நிலை அடைய உதவுது. இது மனதை ஒருமுகப்படுத்தவும் அன்றைய தினத்தின் சவால்களை சந்திக்கவும் உதவுது. இதுதான் இந்த மாசத்தோட முக்கியமான பவர். இப்போ மார்கழி மாசத்துல நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி பார்க்கலாம். மார்கழியில சுப காரியங்கள், அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல காரியங்கள் செய்வதில்லைன்னு சொல்றதுக்கான காரணம் இது நல்ல மாசம் இல்ல அப்படின்றது கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். பெரிய கொண்டாட்டங்களை தவிர்த்துட்டு நம்முடைய உள்ளாழ்ந்த பக்தியையும் சுய பரிசோதனையும் மேம்படுத்த இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். அதாவது உலகியல் விஷயங்கள்ல இருந்து விலகி கடவுளோட நெருங்க இது ஒரு பயிற்சி மாதமாம். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. மார்கழி முழுவதும் வீட்டுல ஒரே ஒரு சிறிய நெய் விளக்கை ஏற்றி வைத்து பாருங்க. பசுனை பிரபஞ்ச சக்தியை அதிகமா ஈர்க்கும் தன்மை கொண்டது. இது வீட்டுல உள்ள பொருளாதார நெருக்கடியை நீக்க உதவும்னு நம்பப்படுது. மார்கழியில் அதிகாலையில வீட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து மாட்டு சாணம் இட்டு கோலம் போடுவது வெறும் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல, மாட்டு சாணம் ஒரு கிருமி நாசினியா பயன்படுது. இது மட்டும் இல்லாம அது பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. மார்கழி காலத்துல வைரஸ் அண்ட் பாக்டீரியா அதிகமா பரவும் வாய்ப்புள்ளதால இது வாசலை சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ள நுழையும் இன்கமிங் எனர்ஜியை தூய்மைப்படுத்த நம் முன்னோர்கள் இந்த சீக்ரெட்டான ஒரு ரிச்சுவலை கடைபிடிச்சிருக்காங்க.
மார்கழின்றது வருடத்தோட கடைசியில ஒரு மாசம் மட்டும் இல்ல, இது நம்மள வேற லெவல்ல ஸ்பிரிச்சுவலாவும் பாசிட்டிவாவும் அப்கிரேட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான ரிமைண்டரும் கூட. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை குறைகளையும் கஷ்டங்களையும் நீக்க இந்த 30 நாட்கள் இருக்கு. இந்த ரகசிய சக்திகளை உணர்ந்து நம்பிக்கையோட உங்க லைஃப மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த எனர்ஜி அண்ட் வைபோட வரவிருக்கும் புதிய ஆண்டை பாசிட்டிவா எதிர்கொள்ள இந்த மந்த் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மார்கழி உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா கண்டிப்பா அமையும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாசத்துல நடக்கிற வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.